Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நூடுல்ஸ் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதுக்கு நான் இப்பி எடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் என்ன நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கங்க. இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ சின்ன பேக்கெட் 2 எடுத்துருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி கப்பில், டீ கப்பில். இப்போ இது உடச்சி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இதோட மசாலா உள்ளே போட்டுடலாம். இது நல்லா வேகட்டுங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஆயில். இதில் மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகாய். இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை, நல்லா வறுபட்டாலே போதுங்க. வெங்காயம் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆகும், அது வரைக்கும் வதக்கிடலாம். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ எடுத்துக்கங்க. நான் உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் தான் எடுக்க போகிறேன். கேரட்டு, பீன்ஸு, கேபேஜு, பட்டாணி எது வேணாலும், காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணால் போதுங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். காய்க்கும் இதுக்கும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேங்க. நூடுல்ஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், இதுக்கு மட்டும் போட்டால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிச்சு பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகலை, அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த துருவி வச்ச உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கலாம். காய் சீக்கிரம் வெந்துடும், லைட்டாக வணக்கி விட்டாலே போதுங்க. போதும், இது ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறேன். இது ரெடி ஆகிடுச்சு. நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் நான் எடுத்து வைக்க போகிறேன். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே வைக்கிறதுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்து வைக்க போகிறேன். ஃபோட்டோவில் மேலே வச்சு அழகாக இருக்கும், அதுக்காக. இப்போ இது கூட நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, ஏதாவது மட்டன் மசாலா, ஏதோ ஒரு மசாலா உள்ளே போட்டு லைட்டாக வணக்கி விட்டுருங்க.
அடுப்பு ஆஃப் பண்ணி தான் நம்ம கிளறேன். இந்த சூடே போதும். இப்போ இருக்கட்டும். நூடுல்ஸ் நம்மளுக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இது வாங்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க, அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இது கொஞ்சம் ஆறக்காக தான் நான் பரவலான தட்டில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டுங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நூடுல்ஸ் பிடிக்காத குழந்தைங்களும் இருக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் அரை கப்புக்கு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் கம்மியாக கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஜலிச்சு வச்சது தான் சுத்தமான கடலை மாவு. அதில் இருக்க தண்ணி கூட இது இழுத்துக்கும். இந்த கடலை மாவு, அரிசி மாவு இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க, கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்து தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் தோசைக்கல் காய வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. நான் அடுப்பு பற்ற வைக்கல. அதுக்கு முன்னாடி நெய்யோ எண்ணெயோ தடவி விட்டுடலாம். நெய்யை எடுத்து கொஞ்சம் தடவி விட்டுறேங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் நெய் அப்ளை பண்ணுறேன். பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ இதில் இந்த மாதிரி என்ன ஷேப் வேணும்னு எடுத்துக்கங்க. நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் எடுக்கிறேன். இதில் அடுப்பு பற்ற வைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இது நான் வந்து ஸ்கொயராக இருக்கிறதுக்காக இப்படி பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இது ஒரு 2 சாப்பிட்டாலே அவங்களுக்கு ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. பாதி அளவுக்கு நான் இப்போ ஸ்கொயரில் எடுக்க போகிறேன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரிங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்ல முறுமுறுன்னு வந்துடும். அப்புறம் திருப்பி போட்டுடலாம். அந்த மாதிரி இப்போ இதுலேயும் நான் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் வேகட்டுங்க, அப்போ தான் திருப்ப முடியும் நம்மளால். கொஞ்சம் கிறிஸ்பாகட்டும். கலர் சேஞ்ச் ஆகும், பரவாயில்ல, உள்ள நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்கட்டுங்க. இப்போ நல்லா எடுக்க வருது பாருங்கள். மீடியமில் ஹையில் வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், ஹையிலே வச்சுட்டு இருந்தால் தீஞ்சிடும். அதனால் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி அந்த பக்கம் மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள். ஜாஸ்தி அதாவது
நாலெல்லாம் வைக்காதீங்க, 2 போதும். ஏன்னா நமக்கு திருப்புறக்கெல்லாம் சிரமமாயிடும். அதனால் 2. இதே ஷேப்பு வேணுங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்தாலும் பரவாயில்ல. திக்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் 4-5 செஞ்சுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்குது இல்லைங்களா? இது மேலே அந்த மசாலா வச்சு சர்வ் பண்ணும்போது பசங்களுக்கும் பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்கும். நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து திருப்தி இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நூடுல்ஸு. டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.